2 பேர் தான். அப்படியா? ஆமா. அவர்கள் மூவரை விட வெகு சிறப்பாக ஆடினார்கள். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. அப்படியா? இதுதான் பிடிக்குமா? தீபாவளிக்குள்ள உன்னை கையை வச்சிடுறேன். உன்னுடைய பேர் என்ன? கட்சிலை. கட்சிலை. அதான் கல்லாட்டம் மட்டுமா? கல்லாட்டம் நின்னு. கட்சிலை. கல்லாட்டம் பெயருக்கு தகுந்த நாட்டியம் ஆடுகிறாய். அப்படியா? ஆமா. மற்ற மூவரை விட நீங்கள் வெகு சிறப்பாக ஆடுவீர்கள். அப்படியம்மா. உனக்கு ஒரு பரிசு ஒன்று தருகிறேன். ஆமா அண்ணா, இத பாருங்க அண்ணா. இந்த கட்சிலை வெகு சிறப்பாக ஆடினார்கள். அவர்களை விட வெகு சிறப்பாக ஆடியதால் அவர்களுக்கு நாம் தாய் கொடுத்த அந்த முத்தாரத்தை பரிசா கொடுக்க போறேன். என்னவாಗಿದೆ? இந்த பெண் ஆடினால் பாடினால் இவள் ஆடலையும் பாடலை கேட்டடி அவளுக்காக நமது தாய் கொடுத்த முத்தரத்தை பரிசா தர முடியும். ஆமா ஏமா, நம்முடைய தாயானவள் சின்ன குழந்தையாக இருக்கிற சமயத்தில் தாயின் நினைவு எப்பொழுதுமே மாறக்கூடாது. உனக்காக பரிசா கொடுத்தார்கள். அந்த முத்தரத்தையா பரிசா தர போறேன். வேண்டாமா? அரசாங்கம் இடவளக்கிறது. பொண்ணையோ பொருளையோ வாரி கொடுக்கலாம். அந்த முத்தரத்தை மட்டும் கொடுக்கணுமா? இத பாருங்கண்ணா, ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். அவர்களை விட அழகா ஆடிய நாட்டியத்திற்கு நான் பரிசு கொடுக்கிறேன். நீங்க தடுக்க கூடாது. ஏன் தடுக்கிறீங்க? வேண்டாம் என்று நான் உரைக்கிறேன். இவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே நீ கேட்க போக முடியாது. நீ ஒரு பிடிவாதக்காரி. சரி, உடைய வார்த்தைக்கு எப்பொழுது தடை இருக்கிறோம். நீ உரைத்த முறையானவி அந்த முத்தரத்தை பரிசு கொடுமா? நீங்கள் அந்த மூவரை விட வெகு சிறப்பாக ஆடினீர்கள். அதனால் உனக்கு என் தாய் சின்னத்திரு வயதிலே அணிவித்த இந்த முத்தாரத்தை நான் பரிசா கொடுக்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்க. ஆமா, இத பாருங்க. நீங்க கொடுக்கும் அந்த பரிசை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் கொடுக்க பரிசை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னமா இது? இதற்காகத்தான் அப்பொழுதே வேண்டாம் என்று உரைத்தி இவ யாரு? நாடு நாடாகி வீதி வீதியாக சென்று நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு நாட்டியக்காரி. நாம் யார்? ஒரு அரச குடும்பத்திலே பிறந்தவர்கள். பிறருக்கு கொடுத்து நான் பழக்க வைத்தவரே. பிறரிடத்திலிருந்து எந்த பொருளை நாம் வாங்கிய பழக்க கிடையாது. இவள் பரிசு கொடுப்பது அதை நாம் ஏற்றுக்கொள்வதா? என்னமா இது? என் அண்ணன் சொல்வது உண்மைதான். பிறகு நாங்க கொடுத்துதான் பழக்கம். மற்ற விட நாங்க வாங்கி பழக்கம் இல்ல. உன்னுடைய பரிசு எனக்கு தேவையில்லை. எங்கள் பரிசு கேட்டால் போதும். இத பாருங்களம்மா, நீங்கள் உயர்ந்த குடும்பமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தாழ்ந்த குடும்பத்தில் இருந்தாலும் நான் கொடுக்கும் பரிசை நீங்க பெற்றுக்கொண்டால் நீங்க கொடுக்கும் பரிசை நான் பெற்றுக்கொள்ள முடியும். என்னமா இது? பரிசு பெறாமல் சென்று விட்டாலும் நாட்டிற்கு இருக்கு. சரி, என்ன பரிசு கொடுக்கிறாரு கேளு. சரி, நீங்க கொடுக்கின்ற பரிசு என்னது? நான் கொடுக்க வேண்டிய பரிசு என்ன பரிசு தெரியுமா? முக்கடியால் தயாரிக்கப்பட்ட மாப்பழ வாழை என்று சொல்லக்கூடிய பழச்சாறு. ஆமா, இந்த பொண்ணு எங்களுக்கு பரிசு தர போறா. அதுவும் மாப்பழ வாழை என்று சொல்லக்கூடிய முக்கடியால் செய்யப்பட்ட பழரசம். முக்கண சாரா? முக்கண சாரா அது ரொம்ப அருமையா இருக்கும். முக்கணி சாறு. ஆமா, அருமையா இருக்கும் ஐயா. அம்மா வாங்கிக்கமா. சரிமா, அருமையா வாங்க. சரி, அது என்ன செய்யணும்? முதல்ல பரிசு கொடுமா. ஆமா, நீங்க எத்தனை போட்ட? நீ சொன்னதையா 4 போடுகிறேன். 4 போடுகிறேன். அட பாவியா, நான் 2 தடவை போட்டு சொன்னேன். இந்தா பரவாயில்ல, தூக்கலா இருக்கு குடு. நீ தூங்கிட்டியா? அவங்க 4 போட சொன்னாங்க. நான் அதை விட கம்மியா தான் போட்டுக்கிறேன். 40 சிட்டிக்கு போட்டு அவனே தேவை நம்மளுக்கு. 40 போட்டுக்கிற பாவியா, ஒன்னே ஆகாது. ஆளு முறைச்சு என்னடா சொல்ற? அப்படியே ஓவர் ஆகிட்டா கூட காதல எண்ணெய் காய்ச்சி ஊத்திடலாம். என்ன எண்ணெயா? நல்ல எண்ணெய் காய்ச்சி காதல ஊத்திடலாம். கொதிக்குவா? ஆமா, கொதிக்க ஊத்தினா பச்சு நல்லா ஆயிடும். நீ சொன்ன மாதிரியே ரத்தம் போட்டு கலக்கிட்டியா? ஆமா, என்னமா செய்யணும் பாருங்க. இந்த பழச்சாறை யாரு ஒருத்தர் அருந்துறதோ 100 வயது வரைக்குமே இளமையாகவே இருப்பாங்க. அப்படியா? ஆமா. பார்த்தாயா, இதை சாப்பிட்டால் எப்போதுமே இளமையாக இருப்பார்களாம். ஆமா. அதனால் அண்ணன் நமக்கு செய்த இந்த விழாவிலே அவருக்கு என்ன பரிசு நாம் கொடுப்பது? அதானே நீதான் கொடுக்கணும். இதை கொடுத்தால் அவரும் இளமையா இருப்பாரு, நம்மையும் காப்பாற்றுவாரு, நாட்டு மக்களையும் காப்பாற்றுவாரு. அதனால அண்ணனுக்கு கொடுக்கலாமா? கொடுமா. ஆகட்டும். இத பாருங்க, அவர்கள் கொடுத்த இந்த பழரசம் நீங்கள் அருந்தினால் நீங்க இளமையா எப்போதுமே இருப்பீங்களா? அது மட்டும் இல்ல, இந்த நாட்டு மக்களையும் காப்பாற்றுவீங்க, எங்களையும் காப்பாற்றுவீங்க. நாங்க சாப்பிடுறதை விட நீ சாப்பிட்டா நல்லா இருக்கும்.
ஆமா இந்தாங்க. என்னமா இது? இந்த பலரசத்தை நான் அருந்தி 100 ஆண்டு காலம் இளமையோடு இருப்பதை விட இந்த பலரசத்தை நீ அருந்தி இளமையோடு இருந்தால் அதுவே போதுமா? டேய் கோயிந்தா கோயிந்தா பாருடா அஜாஞ்ச நீங்க கோயந்தனை வழிகாட்டி என்னடா ஒரே வாடை அடிக்குது. குடு ஒன்னியா அது குடு அண்ணன் வேணாம்னு சொல்றாரா? எப்படின்னா குடு குடுத்தானே ஆகணும். ஒண்ணு இளவரசர் இளமையா இருக்கணும். 3 வயசு வரைக்கும் அப்பதான் முன்ன காப்பாற்ற அண்ணா சொல்லிட்டாங்க. இத பாருங்க, நான் படுத்த சாப்பிட மாட்டீங்களா? எங்க நீ கொடுத்த நான் சாப்பிட மாட்டேன். ஜெகனி வந்துட்டான் வீட்டுக்கு. உன் கரத்தினால் வித்தத்தை கொடுத்தல சரி. இந்த அண்ணன் நிச்சயமா யாரும் சாப்பிடுங்க. அவ்வளவுதான் குழி எடுத்துட்டாங்க. என்னடா பாவி ஒரே துரமான நிக்குது. நான் போட்டுக்கிறேன். என்ன போடுறே? ஆலமட்டை ஆலமட்டை, வேலமட்டை பனிசரணி கடுக்கா யூரியா காம்லெஸ் இதெல்லாம் போட்டு ஊற வச்சு 5 நாள் போட்டு எடுத்து காய்ச்சி வடி கட்டி எடுத்துக்கிறாங்க. ஆலமட்டை, வேலமட்டை, பனிசாணி, கடுக்கா, பேட்டரி செல்லு, யூரியாவா? ஏய் என்ன சண்டே பலரசம் சொன்னீங்க? என்ன போட்டு தெரியுமா? பழம் பழம் என்ன பழம்? ஆயப்பழம் ஆயப்பழம், வாழைப்பழடா, ஆப்பிள், ஆத்துக்கொடி சாத்துக்குடி, சாத்துக்கொடியா சப்பட்டா எங்க உனக்கான அந்த வேலை? எதுக்குடா உனக்கு அந்த வேலை? ஏய் 10 ரூபாய்க்கு பால் சப்போட்டா, ஆரஞ்சு. வேணாம் வேணாம், இதை எல்லாத்தையும் போட்டு பேஞ்சி அங்கதான் பெய்கிறாங்களா? பிசைஞ்சு அம்மா எடுத்தாந்துக்கிறாங்க. நீ மூக்க பூச்சின்னு குசு எனக்கு எதுனா குத்துருவாங்க. என்ன போய் எடுத்துட்டாங்க. குடிக்கவே முடியலையே, உள்ளவா போகலையே. மொதல் ரவுண்ட் அப்படித்தான் இருக்கும். சரியாயிடும். நான் போறேன், நீ குடிச்சிட்டு வர. அதுதான் ஏமா வந்துட்டாங்க. நான் எந்த பக்கத்துல சைடு மட்டும் கற்றுக்கணும். ஒரே துருமான வச்சது குடிக்கவே முடியலையே. ரோக்க பூச்சின்னு குசு விட்டு எப்படா குடிக்கிறது? எப்படின்னா மாரியாத்தா என்னடா இந்த பூமியே சுத்தமா தெரியுது. பூமி சுத்துதா? ஆமாண்டா. அதே ஏண்டா நான் நிக்கிறேனா இல்ல நடக்கிறேனான்னு எனக்கே தெரியலையே. ஏண்டா நான் மட்டும் சாப்பிட்டா போதுமா? அப்படியே அவன்தான் எனக்கு குய்ய எடுத்துட்டாங்க. எனக்கு நீ யாரு? நாட்டு இளவரசர். நான் யாரு? ஒரு காவல்கார கைத. ஆமா, நான் போய் உங்க கிட்ட வாங்கி சாப்பிடலாமா? சாப்பிடலாம்டா. சின்ன வயசு